அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம். பத்திரிகையாளர்கள் ஆடி செந்தில்நாதன், ஜென்ராம், யூடியூப் ரூட்டஸ் மைனர், ட்ரைப்ஸ் கரிகாலன், பேரலை மில்டன், இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கூட்டணியும் கூட ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது. அந்த மேடையில் பேசும்போது எடப்பாடி நேற்று பேசுகிறத திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது, கூட்டணி இருக்குது, எங்களுக்கு கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்கிறாரு. கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்கிறது சிக்னலா சார்? சிக்னல் இல்லை, அதான் யதார்த்தம். திமுகவில் இருக்கிறது அப்படி தானே. இப்போது அது என்ன, பொருளாதார ரீதியிலான ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல. ஆமாம். EWS. ஆமாம். மார்க்சிஸ்ட் ஆதரிக்குது, பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆதரிக்குது, திமுக எதிர்க்குது. சின்ன ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் நான். அது மாதிரி ஒன்னொன்னுக்கு இருக்குது. கேரளாவில் நீட் அவங்க ஆதரிக்கிறாங்க, அல்லது நம்ம எதுக்கிற அளவுக்கு அவங்க எதுக்கல. ஆனால் அவங்களுடைய தமிழ்நாடு யூனிட் வந்து இதுக்கு ஆதரவாக தானே இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கேரளா சம்பந்தப்பட்ட ஒரு முல்லை பெரியார்னு சொல்லுங்கள், அப்படியே பதுங்குவாங்க. திமுகவுக்கு இருக்கிற வீரியமான அந்த உரிமை சார்ந்த குரல் முல்லை பெரியார் விஷயத்தில் மார்க்சிஸ்டுக்கு இருக்கா, இந்திய கம்யூனிஸ்டுக்கு இருக்கா? ஏன் இல்லை? அது எல்லா தேசிய கட்சிக்கும் இருக்கு. எல்லா தேசிய இல்லை, பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மாநில கட்சிகளுக்கும் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ விடுதலை புலிகள் விஷயம் அதெல்லாம் பேசும்போது காங்கிரஸ் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரேன்னு நினைச்சுப்பாங்க. எல்லாம் ஒரு இந்தியா கூட்டணி கூட நடந்துட்டு இருக்கு. விடுதலை புலிகளை பற்றி ஒரு விவகாரம் வருது, ஒரு விஷயம் விவாதிக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த டீ குடிச்சிட்டு வரேன்னு நினைச்சு போவார் செல்வ பிறந்தகை. இது அங்கே உட்கார முடியுமா? தர்ம சங்கடம் வரும். தர்ம சங்கடப்படுத்துகிற விஷயங்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கு. இல்லை, அது செயல்பாட்டு ரீதியான, அது கொள்கை விவகாரம் இல்லை சார். கொள்கை வித்தியாசமா இருக்கு. கொள்கை வேறுங்க தானே சார். எல்லாரும் தனித்தனி கட்சி வச்சிருக்கீங்க. அடிப்படை கொள்கையில் சிலது ஒன்றுபட்டு நிற்கலாம். ஒருத்தருக்கு ஒரு பாதை இருக்கு. வேல்முருகனுக்கு ஒரு பாதை இருக்கு. பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, அந்த காமன் நம்பர்லா கீழே தான் எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. அந்த கொள்கையில வேறுபாடு இல்லையே. அந்த கொள்கையில வேறுபாடு இல்லையே. இப்போ அதிமுக கிட்ட யாரெல்லாம் போவாங்க? பிஜேபி கிட்ட இருக்கிற வரைக்கும் அதிமுக கிட்ட சில கட்சிகள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ பிஜேபி விட்டு வெளியில வந்த பிறகுதான் அதிமுக கிட்ட போறதுக்கு வாய்ப்பு திருமாவளவனுக்கு வந்திருக்கு, இடதுசாரிகளுக்கு வந்திருக்கு, காங்கிரஸுக்கும் வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? மறுத்துட்டாங்களே. அதெல்லாம் அது நீங்க நம்புறீங்களா? அது நீங்க நம்புறீங்களா சார்? இன்னைக்கு திமுக கூட்டணி வடிவத்தில் இருக்குல்ல, இது அப்படியே 26 ஏப்ரல் மேல தொடரும். நீங்க நம்புறீங்களா? தொடராதுன்னு சொல்றீங்களா? நான் தொடரும்னு நம்புறீங்களான்னு கேட்கிறேன். அவங்க சொல்றதன்படி அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது அவங்க கிட்ட இருக்கு. தொடராதுன்னு சொல்ல முடியாது. தொடரும்னு யாரும் எழுதி தந்தா நம்பாதீங்க. தொடராதுன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை. அரசியலில் எதுவும் சாத்தியம். ஒவ்வொரு தேர்தலும் சவாலான தேர்தல் தான். அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சிக்கு, ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அதை கடந்த 3 பொது தேர்தல்களில் சமாளித்து காமிச்சார். இந்த தேர்தலில் அது இன்னும் கொஞ்சம் சவால் கூடியிருக்கு. ஏன்னா நீ இப்போ தரியா அங்கே 2 கதவு திறந்துருக்கு, நான் போட்டுமான்னு சொல்றதுக்கு 2 கதவு இருக்கு. ஒன்று அதிமுக இருக்கு, ஒன்று விஜய் கிட்ட இருக்கு. அந்த விஜய் அதிமுக கிட்ட வந்துட்டாருன்னா ஒரு கதவு, பெரிய கதவு திறந்துருக்கு. எவ்வளோ கூட்டம் போனாலும் ஒரே டயத்தில் உள்ள போகலாம். ஆப்ஷன் திறந்திருக்கா? இதைத்தான் சவால்னு நான் சொன்னேன். அதே தலைவர்கள் தான், அதே பழகின முகங்கள் தான். இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகும் பெரியாரிய கொள்கைகளை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்கு தோளோடு தோல் நிற்போன்னு ட்விட்டு போடுறாரு திருமாவளவன், திமுகவோட. அவர் சொல்கிற வார்த்தையை தான் மதிக்கணும். திருமாவளவன் வெளியே போவாரான்னு கேட்டால் இப்போ போக மாட்டான்னு தான் நானும் சொல்லுவேன். ஆனால் திருமாவளவன் ஒன்றும் அடிமை சாசனம் எழுதி தரவில்லை திமுகவுக்கு. அது சாஸ்வதமும் அல்ல. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடர்றேன்னு சொன்னால் அதை மதிக்கணும். தொடர்வா நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்கன்னு சொல்லி யாராவது எழுதி கொடுத்தா நீங்கள் தயவுசெய்து மடித்து உள்ளே போட்டுருங்க. அரசியல்வாதிகளுடைய பேச்சை நம்பாதீங்க. அரசியலில் எதுவும் சாத்தியங்கிறேன். இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படியே தொடர்ந்தா, திமுக கூட்டணி அப்படியே தொடருதுன்னா மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவா? 99% திமுக தான் ஆட்சிக்கு வரும். சரியா? அது வேற. இது அப்படியே டிசம்பர்லையும் நவம்பர்லையும் ஏப்ரல்லையும் தொடரும்னு நினைச்சிங்கன்னா அது நம்ம கையில் இல்லை. இப்போ திமுக கூட்டணிக்கு வெளியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா அதிமுகவுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியை தங்கள் அணிக்கு இழுக்கலாம், விஜய கூட்டணிக்கு வாங்கன்னு பேரம் பேசலாம். இந்த 2 தான் வாக்கு வங்கி நிரூபித்த கட்சிகள், அல்லது இருக்கலாம்னு நம்புகிற ஓரளவுக்கு யூகமாக இருந்தால் கூட ஆமாம், மறுக்க முடியாத விஷயம். விஜய்க்கு இருக்கிறது எவ்வளோ %? பிரசாந்த் கிஷோர் 15% 20 சொல்லிட்டு போயிட்டார். எங்கே எடுத்தார் அவர் சர்வே? ஏன் அந்த சர்வே வெளியே விட மாட்டுறாரு? விஜய் ஏன் கிளைம் பண்ண மாட்டாரு? சர்வே எடுக்க அவர்கிட்ட அமைப்பே கிடையாது. குறைஞ்சபட்சம் 5% 10% டிஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கட்சி கட்டமைப்பை விஜய் உருவாக்கிட்டாருன்னா தாராளமாக ஒரு 10% ஓட்டு எடுப்பார். உருவாக்கினால். ஆமாம், அதுதான் வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பண்ணினாதான் நடக்க முடியும். விஜய் இப்போ அது அதிபர் ஆட்சி முறை இல்லைங்க. நேராக போடுற ஓட்டு விஜய்க்கு போகாது.
விஜய் நிறுத்துற ராமசாமிக்கு தான் போகும், விஜய் நிறுத்துற குப்புசாமி போகும். ஒரு தொகுதியில் தான் விஜய்க்கு போடுவாங்க. அது எந்த தொகுதி நமக்கு தெரியாது. மீதி மற்ற 233 தொகுதியில் யார் நிற்பா? அவர் நிறுத்த போகிற வேட்பாளர்கள் தான் நிற்பாங்க. அப்போ இங்கே விஜய் சார்பாக இவர் தாங்க நிற்கிறான்னு சொல்கிறதுக்கு எங்கள் கட்சி வேணும்ல. அந்த கட்டமைப்பு இருந்து அவங்க எடுத்து சொன்னாங்கன்னா குறைஞ்சது அல்லது ஓரளவுக்கு நம்ம யூகம் பண்ணலாம் 8லேருந்து 10% கூட அவர் வச்சிருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இளம் பெண்கள் இளைஞர்கள் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேங்கிறாங்க. அந்த கட்சி பேர் தமிழ் எழுதுறானா எழுத மாட்டான், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷில் எழுதுறானாலும் எழுத தெரியாது. விஜய்க்கு என்னடா கொள்கைனாலும் அவனுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு விஜய் பிடிக்கும், நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். இப்படி சொல்கிற கூட்டம் ஒரு வீட்லேயும் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்குது. அதை குறைச்சி எடை போட முடியாதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ அந்த வாக்கு வங்கி இருக்குன்னு நம்புறதுக்கு வாய்ப்புள்ள விஜயும் வாக்கு வங்கி ஏற்கனவே நிரூபித்த அது 3லேருந்து 6 வரைக்கும் நிரூபித்த கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இன்றைக்கி இருக்கிற அதிமுக இருக்கிற வாய்ப்பு. திமுக கூட்டணி சிதையலைன்னா இதில் விஜயோட அதிமுக இணைவது அப்படின்றது வந்து விஜய் இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாரு. இல்லை, அதிமுகவோடு விஜய் இணைவதுன்னு தான் சொல்லணும். அதிமுகவோட விஜய் இணைவது அப்படின்னு வரும்பொழுது அந்த சீனியாரிட்டி அடிப்படையிலையும் பார்த்தா கூட அதிமுகவுக்கு தான் அதில் அப்பர் ஹேண்ட் இருக்குது. இப்போ விஜய்க்கு அதில் வந்து என்ன எதிர்கால பயன்கள் இருக்கு? அப்படியெல்லாம் போட்டு அலங்கார வார்த்தைலாம் வேண்டாம். அவர் பிம்பம் உடஞ்சி போயிடும், அவ்வளோதான் விஜய் கதை. விஜய்ங்கிற தனி மனித பிம்பம் சுக்குநூறாக உடையும். அதிமுக சோர்ந்து கிடக்கிற அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். இந்த 2 கட்சியும் சேர்ந்தாலே திமுகவுக்கு ஒரு த்ரெட்டா அமையுங்கிறத நம்ம மறுக்கலாம். இங்கே எத்தனை கட்சி கூட்டணி 7 8 கட்சி இருக்கு. ஒரு பெரிய அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் அது ஏற்படுத்த போகிற கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அது திமுகவுக்கு த்ரெட்டா தான் போய் முடியும். த்ரெட்டா முடியுன்றது யதார்த்தமா அல்லது த்ரெட்டா வருன்றது பெர்செப்ஷனா சார்? இல்லை, அது பார்க்குற பார்வை இருக்குது. நீங்கள் அதை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் காமன் மேன் பாஷையில் சொல்கிறேன், அதை குறைத்து மதிப்பிடாதீர்கள். கொஞ்சம் அசந்திங்கன்னா உங்களை அடிச்சும் போடும். ஓகே, ஏன்னா அரித்மேட்டிக் அல்லது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அதை சொல்கிறேன். அதோட பெர்செப்ஷன் கூடுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கதை கந்தல் தான். சரிதானா? அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அந்த எச்சரிக்கைத்தனம் உள்ளுணர்வு இருக்கணும். ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குங்கிற மமதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இல்லை சரி அதனால சொல்கிறேன், இன்றைக்கி திமுக எவ்வளோ மெனக்கெடுமோ மெனக்கெடுவாங்க, விஜயை போய் சேர விடாமல் தடுப்பாங்க. அது எல்லா வகையான ஆயுதங்களையும் அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ தற்காலிகமாக அந்த கட்சிக்கு பயன் தரும். விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு தற்காலிக வெற்றி கிடைக்கும். 40 தொகுதி வாங்கி நிற்கிறாங்கன்னா ஒரு பேச்சுக்கு 15லேருந்து 25 தொகுதி கூட ஜெயிக்கட்டும், ஆட்சியவே பிடிக்கட்டும் சார், துணை முதலமைச்சரே ஆயிடுறாரு. அப்போவும் நான் அந்த வார்த்தையை சொல்லி விஜய் என்கிற பிம்பம் சுக்குநூறாக உடைந்தது. ஏன்னா உங்கள் நோக்கம் நீங்கள் ஆட்சியில் உட்காந்து முதலமைச்சராக இருந்து நீங்கள் அதிகாரத்தை பங்கு கொடுக்குற இடத்துல இருக்கிறதா சவால் விட்டு அல்லது ஒரு அறைகூவல் விடுத்த நீங்கள் எடப்பாடி கிட்ட போயிட்டு அவர் கீழே இருந்தால் வேலை செய்கிறீங்க. ஒன்று, அந்த கட்சி எப்படி கட்டமைப்பீங்க? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிலுஜிலுன்னு இருக்கும், வளர விட மாட்டாங்க. அப்போ ஆட்சியில் பங்குன்றது அறைகூவலாக இல்லாமல் கோரிக்கையாக மாறிடுது. இல்லை, ஒரு வகையில் உள் ரூமில் கெஞ்சலாகவும் மாறும். விவேக் ஒரு படத்தில் உள்ள ஒரு கதவை சாத்திக்கிட்டு கெஞ்சின மாதிரி எனக்கு ஒரு 6 கேபினெட் பெட்டில் ஒரு 6 கொடுங்க, இல்லை 10 இந்த முக்கியமானவங்களாம் கொடுக்கணும் சார். பேரம் தான். அது விஜய்ன்ற பெரிய பிம்பத்தை சுருக்கி பார்க்கறதா? விஜய்ங்கிற ஒரு கட்சி, அவர் தலைமையிலான கட்சி வரப்போகிற தேர்தலில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சு நிரூபிச்சுட்டு அடுத்த தேர்தலுக்கு வர்ற போது அது கோரிக்கை இன்னும் நிரூபிக்கலையாப்பா, நீனும் என்னப்பா எவ்வளோ இருக்குன்னு உனக்கு தெரியலையப்பா அப்படிம்பார் எடப்பாடி. வந்த பிறகு அதாவது அப்படி இப்படி பேசி கீசி கெஞ்சி குத்தடி வர வச்சிடும், ரூமுக்குள்ளே சாத்திக்கிட்டு உனக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் 60 கேட்குறீங்க, என்ன இருக்குன்னு நீங்கள் 6 அமைச்சர் பற்றி கேட்குறீங்க. சரி, ஏதோ உங்களுக்கு ஒரு பிரபல்யம் இருக்குது, துணை முதலமைச்சர் எனக்கு ஒன்றும் இல்லை, ஓபிஎஸ் அப்படி தான் நம்பி வச்சுருந்தோம், உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு போகிறோம், இந்த பெருத்து கேட்குறீங்களே, இந்த துறையெல்லாம் கேட்குறீங்களே அப்படின்னு உள் அறைக்குள்ள நடக்கும். அந்த தாட்டையும் எடப்பாடிட்ட இப்பயும் இருக்கா? வேற அரசியல் சார். இன்னைக்கும் அதிமுக பெரிய கட்சிங்க, பலவீனப்பட்டு போயிருக்கு. விஜய் கிட்ட பணிஞ்சு போறவங்களுக்கு. அதனாலதான் உங்களுடைய வார்த்தையை நான் திருத்தினேன். விஜயிடம் அதிமுக சேர்ந்தால்னு ஆரம்பிச்சு இல்லை, அதிமுக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு விஜய் வந்தால்னு மாத்துங்கன்னு நான் ஏன் சொன்னேன்? இன்னைக்கும் அதிமுக பெரிய கட்சி. திமுகவுக்கு மாற்ற அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்ற திமுக தான். அந்த நிலைமைக்கு இன்னும் பங்கம் வரலை, கொஞ்சம் பலவீனப்பட்டு போயிருக்கு. வாக்கு வித்தியாசம் கூடிக்கிட்டு வருது, இடைவெளி இன்னும் அழிஞ்சு போகிற அளவுக்கு வதல பாதாளத்துக்கு இன்னும் போகலை. சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், விஜய்க்கு தற்காலிக வெற்றி கிடைக்கலாம், துணை முதலமைச்சர் பதவியில் கூட உட்காரலாம், ஆனால் நீண்ட கால பயணத்துக்கு அது பலன் தராது. அப்போ இது வந்து ஒரு டை மாதிரி இருக்கு சார். விஜயை கூட சேர்த்துக்கிட்டா அதிமுகவுக்கு ஒரு பெரிய இமேஜ் கிடைக்கும், திமுகவை இமேஜ்ங்கிறத விட வலிமை கிடைக்கும். அதான் சார், அந்த ஒரு பெரிய வலிமை பெற்றதான ஒரு பெரிய விஷயம் நடக்கும். ஒருவேளை சேரலை அப்படின்னா அது கிடைக்காது, வாக்குகள் சிதற ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து ஒரு டை பிரேக்கா இல்லையா சார்? எந்த முடிவு எடுக்கிறதுன்ற ஒரு யாருக்கு எந்த முடிவு எடுக்கிறது? அதிமுகவுக்கு இல்லை, கையேறு நிலையில் இருப்பாங்க சார். இன்னொன்று சொல்லட்டுமா, நம்ம விஜய் அதிமுக பற்றி மட்டும் பேசணும். ஏதேதோ நடந்து இவர் கெஞ்சினாரோ அவர் கெஞ்சினாரோ 2 பேரும் சேர்ந்துறான்னு வச்சுப்போம். தேர்தலுக்கு முன்பு 2 மாதங்களுக்கு முன்பாக நடக்குதுன்னா அந்த கூட்டணி அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி போகும்,
விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆசை வரும், மார்க்சிஸ்ட்டுக்கு லேசாக ஒரு அப்படியே ஒரு சபலம் வரும். என்னடா அந்த பொண்ணு அப்படி வயசு பையன் நினைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த ஒப்பீட்டை சொன்னதே கடந்த காலங்கள் இடதுசாரிகள் தான். இப்போ பொண்ணு பார்க்க போகிறபோது அப்படி இப்படிலாம் அந்த ஒப்பீட்டை சொன்னாங்க. அதனால சொல்கிறேன், ஒரு ஆசை வரும். இவங்க கொடுக்குற அந்த 6 வாங்கிட்டு இந்த 9 வாங்கி 6 ஜெயிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போகுது, ஏதோ 15 தரேங்கிறாங்க அப்படி ஏதோ ஒரு ஆசை வரும். ஏன்னா ஜெயிக்கிற கூட்டணி அந்த பெர்செப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் பிற கட்சிகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால தான் த்ரெட்டுன்னு சொன்னேன். வெறுமனே இது 2 கட்சியாக இருக்குது, 2 பேரும் சேர்றாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே 3 மாதம் முன்னாடியே ஜனவரி 2026 ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அறிவிக்கிறாங்கன்னா திமுக கூட்டணி கலகலக்கும். அந்த பலத்தை வச்சு இல்லை, அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் சேர போகிற மேலும் சில கட்சிகளை வச்சு நான் சொல்கிறேன், ஆசை வரும். சரிதானா? அதனால தான் திமுக உஷாராக இருக்கணும்னு சொன்னேன். இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கூட்டணி சேர விட மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆசை வரும், கிரெடிபிலிட்டி வருமா? அதையே நீங்கள் கவலைப்படுறீங்க. அரசியல் சார், யாருக்கு சார் வெக்கம் இருக்குது சொல்லுங்க? என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது திமுக கூட்டணியில்? வெற்றியை நிரூபித்த கூட்டணி, பலமான கூட்டணி, இந்த வார்த்தைகளை தாண்டி கிரெடிபிலிட்டி உள்ள கூட்டணி ஏதாவது ஒரு கூட்டணி சொல்லுங்க. இன்னைக்கும் அவங்க பிஜேபி எதிர்ப்புல கிரெடிபிளா தானே இருக்காங்க. என்ன இருக்காங்க? சரி, அந்த ஒரு வார்த்தை அடுத்து வேங்கவேல் விஷயத்துல கேட்குற கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. திமுகவும் தப்பு பண்ணிச்சு, இவங்க கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காம இருந்தாங்களே, என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? திருமாவளவனை பார்த்து மற்ற கட்சியில் கேள்வி கேட்குற, இவ்வளோ நாளாக ஏன் மௌனமா இருக்கு? ஒரு புல்லட்ல ஒரு தலித்து போறான், அவனை ஏன்டா புல்லட்ல போறேன்னு சொல்லிட்டு அவனை வெட்டுறான், ஏன் மௌனமா இருக்கீங்க? உத்தரப்பிரதேசத்தை விட இங்க தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குன்னு உண்மைக்கு மாறான அல்லது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு உருவகப்படுத்தி ரவிக்குமார் கூட்டணி கட்சி, நீங்க சொல்ற கிரெடிபிலிட்டி உள்ள கூட்டணி கட்சியோட எம்பி சொல்றாரு. என்ன சார் பதில் சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க, அது கிரெடிபிலிட்டியா? இந்த கிரெடிபிலிட்டி வேணுமா? நான் விமர்சனங்கள்ல தப்புன்னு சொல்லல. நீங்க கிரெடிபிலிட்டிங்கிறத பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ள அந்த சங்குக்குள்ள போய் அடைக்காதீங்க. அந்த கேள்வி நியாயம் புரியுது சார். ஆனா இங்க சரி இது அப்படின்னா இன்னொரு பக்கம் பெறுவதற்கான கிரெடிபிலிட்டி அந்த கூட்டணிக்கு இருக்கு. நான் சொல்லட்டுமா, தேர்தல் அரசியல்ல அதெல்லாம் நல்ல வார்த்தைகள்லாம் ஆகாத வார்த்தையா போயிடும் சார். நீங்க சிரிச்சாலும் சரிதான், என் வார்த்தை இதுதான். யாருக்குமே வெக்கம் இல்லை சார். சார், இது கூடா நட்புன்னு கலைஞர் அறிவிக்கிறாரு, அறிவாலய வாசல்ல வெடி போடுறான் சார். காங்கிரஸ் கட்சி இப்பயாவது தலைவருக்கு புத்தி வந்துச்சேன்னு சொல்லி வெடி போட்டான். அதே அறிவாலயத்தில் அடுத்த பிரதமர் ராகுல் தான் இந்தியாவிலே முதல் முறையாக முதல் ஆளாக சொன்னவரும் ஸ்டாலின் தான். இது கிரெடிபிலிட்டி எங்கே சார் போச்சு? ஆனால் அதை கொஞ்சம் காப்பாற்றினது எது? பிஜேபி மதவாத சக்திகளை எதிர்க்க அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களை காப்பாற்றுது. மற்றபடி கிரெடிபிலிட்டி 0. அன்னைக்கு என்னப்பா சொன்னேன், இன்னைக்கு என்னப்பா சொன்னேன்? ஒருத்த கேள்வி கேட்டால் சொல்கிறதுக்கு திமுக பதில் இல்லை. தேர்தல் வெற்றி தான் குறிக்கோள் அப்படின்ற போதான் வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சிடணும்னு சொன்னேன். நான் கொச்சையாலாம் சொல்லலை. புரியுது. இப்போ இதே விஷயங்களை எடப்பாடி பக்கம் பொருத்தி பார்க்கும் பொழுது, ஒருவேளை இப்போ விஜய் தரப்புல இருந்து ஒரு ஆளுக்கு 2.5 அப்படின்ற டீல் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு என்ன சார், ஏதோ பணத்தை சொல்ற மாதிரி சொல்றீங்க? எது 2.5 ஆண்டுகள் அப்படி சொல்லுங்க. நான் 2.5 என்னென்ன நினைக்கிறது? நான் அப்படி சொல்ற அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போகலை. அப்படி ஒரு வாய்ப்பு வராது. அப்படி சொன்னாங்கன்னா தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே அதிமுக மேலும் பலவீனப்பட்டுரும். அதிமுக தொண்டர்கள் சோர்ந்துருவாங்க. எடுத்தவொடனே 2.5 ஆண்டுகள் ஆட்சியை தர அளவுக்கு இன்னும் விஜய் வளரலை. அவர் வாக்கு வங்கி இருக்குன்னு நான் சொன்னேன். 2.5 ஆண்டுகால ஆட்சியை நம்ம கொடுக்க தயார்னு தேர்தலுக்கு முன்பாக சொல்கிற அளவுக்குலாம் இன்னும் விஜய் வளரலை. அப்போ அதிமுகவோடு சேர்ந்தால் விஜய்க்கு வீழ்ச்சி, விஜய் சேர்க்காவிட்டால் அதிமுக விஜய்க்கு தற்காலிக வெற்றி கிடைக்கும், அதிமுக கூட்டணி வலிமை பெறும். இதெல்லாம் ரைட். விஜய் என்கிற பிம்பம் உடையும் மட்டும் நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இப்ப இது சேரலன்னா அதிமுக வாக்குகள் 3 சிதறாதா? திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3 சேரும். அதைத்தான் திமுக ரசிக்கும்னு சொன்னேன். அது அதிமுக மட்டும் போற ஓட்டுலயே பிஜேபிக்கு தானே போக போறான். அது சிதறதுனாலே நீங்க திமுக பார்வையில் தான் ஓட்டு சிதறதுன்னா திமுக தான் கவலைப்படணும். சிதற வைக்கணும்னு தான் அவங்க கணக்கு போடுவாங்க. சிதற வைக்கணும் தான் அவங்க காய் நகர்த்துவாங்க. அதிமுக அப்படியே ஒட்டுமொத்தமாக சேர்க்கணும், அவங்க பிஜேபி மேலே சேர்க்கணும். சிதறாம பார்த்துக்கணும்னா பிஜேபி முதல்ல சேர்க்கணும். அவங்களும் 11 இல்லை, எல்லாம் சேர்ந்து 11 வச்சிருக்கிறாங்க. வாசன், தினகரன், ஓபிஎஸ், பிஜேபி, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் எல்லாம் சேர்ந்து 11.4 வச்சிருக்காங்க. அதையும் சேர்க்கணும்னு நினைச்சாதான் நீங்க சிதறாமல்ங்கிற வார்த்தையை அதிமுக பயன்படுத்த முடியும். அதனாலதான் இங்க இருந்து பார்க்காதீங்க. திமுக பாரு தான் சிதறாமல்ங்கிற வார்த்தை. நம்முடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறணும் அப்படின்னு அவங்க தான் கணக்கு போடுவாங்களே தவிர திமுக எதிரான வாக்குகளை பூரா நம்ம ஒன்று சேர்க்கணும்னு எடப்பாடி நினைக்க முடியாது, அமல்படுத்த முடியாது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெக்கத்தை விடணும். பிஜேபியும் சேர்த்துக்கணும், விஜயை சேர்க்கணும், சீமானையும் சேர்க்கணும். அதுதான் திமுக எதிர்ப்பு வாக்குல ஒன்று சேர்றதுன்னு அர்த்தம். சீமானுக்கு 10% ஓட்டு, அந்த 8% ஓட்டு யாரு? சீமானை ரசிப்பவர்கள். எந்த சூழலிலும் 1000 ரூபா குடும்பத்துக்கு மாதம் கொடுக்குறாங்க அந்த பெண்மணிக்கு, குடும்ப தலைவிக்கு. இல்லை பொண்ணு எந்த ஒரு லேடி எந்த பஸ்ஸில் ஏறினாலும் ஃப்ரீ தான்.
ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் போ வா ஃப்ரீ. குறைஞ்சபட்சம் இந்த 2 கண்ணுக்கு தெரியுது. கல்லூரி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு கொடுக்குற கல்வி உதவித்தொகை, படிப்பு, இலவச கல்வி அப்படிலாம் பார்த்தா ஸ்காலர்ஷிப், இன்னும் பல நல்ல திட்டங்கள் இருந்தும் கூட திமுகவுக்கு ஓட்டை போட மாட்டேன்னு சொல்கிறவன் தான் அந்த 8% பேர் சீமானை நோக்கி போகிறோம். ஈரோடு இடைத்தேர்தல் எடுத்துங்க, இவ்வளவு நடந்தும் அந்த 15% ஓட்டு, அந்த 15% யார்? நீ என்ன வேணாலும் சொல்லு, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிற 15%. அங்கே பிஜேபி அண்ணாதிமுக தனித்தனியாக ஒன்றாவை சேர்ந்துருந்தா குறைஞ்சபட்சம் அது 55-45 தான் வந்திருக்கும். ஆமாம், எதிரணியும் ஆளுங்கட்சியும். புரியுதுங்களா? அப்போ என்ன நடந்தாலும் நீங்கள் எத்தனை நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதை நாங்கள் அனுபவிப்போம், ஓட்டு போட மாட்டோம்னு சொல்கிறோம் தான் அந்த 45 பேர் 100ல். அதை என்றைக்குமே மறக்கக்கூடாது, எந்த கட்சியும் மறக்கக்கூடாது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சீமான் தனியாக இறக்கி விடப்பட்டாரா? இல்லை, அது பல ஒருத்தர் வந்து பி டீம், ஏ டீம், சி டீம்லாம் சொல்கிறது எனக்கு உடன்பாடே கிடையாது. கமலஹாசன் அப்படி தான் சார் சொன்னாங்க, பிஜேபியோட பி டீம்னு. அவர் எங்கே தேனாம்பேட்டை சிங்கள்கிட்ட நிற்கிறார் இப்போ. இல்லை, பி டீம்னே இருக்கார் அவர். பிஜேபியின் பி டீம் என்று சொல்லப்பட்ட கமலஹாசன் இப்போ எங்கே அடைக்கலமாயிருக்கார் சொல்லுங்க சார், சும்மா சொல்லுங்க சார். அவருக்கு அவர் எங்கே சார் அடைக்கலமாயிருக்காரு? அதுக்கு முன்னாடி ஒரு தேனாம்பேட்டை சிக்னல் தானே சார் இருந்தார், வீடு அங்கே தானே சார். நான் என்ன கேட்குறேன், பிஜேபியின் பி டீம் என்று முத்திரை குத்தப்பட்ட கமல் அரசியல் ரீதியாக இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? எந்த கட்சி சார்பாக எம்பி ஆக போகிறார்? திமுக. அதனால் ஒருத்தர் அவசரப்பட்டு சொல்கிறது ஈஸி, அவங்களுக்கு எவ்வளோ அது வழியை கொடுக்குங்கிறது நமக்கு அது புரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். ஒன்று, இன்னொன்று, அப்படி பி டீம்னு இல்லை, இன்னொருத்தருடைய ப்ராக்சின்னு தெரிஞ்ச அம்பலப்படுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இல்லை சார், தன்னை வந்து அவரை வந்து ப்ராக்சியாக இறக்கியிருக்காங்கன்னு கூட பார்க்க வேண்டியதில்லை, அவர் தனியாக கண்டெஸ்ட் பண்ணட்டும், நம்ம விலகி இருந்து சார். அவருடைய நோக்கம் என்ன? ப்ராக்சி ஆக்குறது. வேறு திமுகவை ஏதாவது வகையில் வீழ்த்த முடியுமா? சரி, நம்ம கொஞ்சம் இறக்கி விடுவோம், ஆழம் பார்க்கறதுக்கு. சில வார்த்தைகளை சொல்ல வேண்டாம், அப்படி ஆழம் பார்க்கறதுக்கோ, நல்லது எங்களுடைய சார்பாக நீங்கள் அப்படி அப்படி சுற்றி அப்படி வாங்க, நான் அப்படி நிற்கிறேன், அப்படி போய் ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது அரசியல். இதுதானே சார் அர்த்தம் அதுக்கு? ஆமாம். அப்படி ஒருத்தர் போய் சீமான அப்படி முத்திர குத்த நான் விரும்பலை. அவருடைய வாக்குகள் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் யார் காலை வாரிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமே தவிர, தேர்தலுக்கு முன்பாக சீமான் வாங்குகிற 8 வாங்கின 8 இல்லை வாங்க போகிற 10% இன்னாருக்கு எதிராக முடிஞ்சு இவன் தான் ஆட்சியை பிடிப்பான் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. அப்படி யாராவது ஃபார்முலா வச்சிருக்கேன்னு சொன்னால் நம்பாதீங்க, அதுக்கெல்லாம் ஃபார்முலாவே கிடையாது. முடிவுகள் வந்த பிறகு தான் நம்ம ஆய்வு பண்ண முடியும். இது மக்கள் நல கூட்டணி யாரா ஃபார்ம் பண்ணான்னு ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்தது. நான் ஒன்று கேட்குறேன், அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு இல்லையா? அது உருவான போது இது யார் களத்தில் இறக்கி விட்டுருப்பான்னு ஒரு யூகம் தான் இருந்துச்சு. ஆட்சியில் இருக்கிறனால அதில் ஆட்சி தொடர செய்யணுங்கள், ஜெயலலிதா தான் ஏதோ பண்ணியிருக்காங்களோ அப்படின்லாம் ஒரு பேச்சு கொஞ்சம் வலுவாக இருந்திருக்கலாம். இதுதான் அப்படின்னு யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியல. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் ஸோ அதிமுக எதிர்ப்பு வாக்கில் இவங்க கொஞ்சம் பிரிச்சுட்டு திரும்பவும் அதிமுக வர வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ, அல்லது அதிமுக ஆட்சியில் வர உதவி பண்ணுறாங்களோ. எப்போ பேசணும், எப்போ ஆதாரபூர்வம் பேச முடிஞ்சது? தேர்தல் முடிஞ்ச பிறகு. ஆனால் அந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிருந்தா, ஓஹோ திமுக தான் மக்கள் நல கூட்டணியை களத்தில் இறக்கி விட்டுச்சா அப்படின்னு ஒரு கணக்கு போட முடியும். அந்த லாஜிக்கும் பொருந்தி வரும். அதனால அவசரப்பட்டு ஒருத்தர் மேலே எந்த முத்திரையை குத்துறதையும் நான் அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல, நான் அப்படி சொல்கிறதும் இல்லை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி சார். நன்றி.